ஒரு மனிதன் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்றால் அவன் துறவி ஆகஸ்ட் வேண்டுமா? இல்லையா குடும்ப வாழ்க்கையிலேயே உயர்ந்த நிலையை அடைய முடியுமா? இதற்கான பதிலை தருகிறது இந்த குறள். அதிகாரம் 5 இல்லறவியல். குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான். முயல்வாருள் எல்லாம் தலை. தமிழ் பொருள். இயல்பாக அறநெறியில் நிலைத்து இல்லற வாழ்க்கையை நடத்துகிறவன் முயன்று வாழும் அனைவரிலும் சிறந்தவன் எனப்படுவான். எளிய விளக்கம். ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையை சும்மா நடத்துவது மட்டும் முக்கியமல்ல, அதை நேர்மையுடன், அன்புடன், கடமையுடன் நடத்தினால்தான் அவன் உயர்ந்தவன். துறவி ஆகாமல் இருந்தாலும் நல்ல இல்லற வாழ்க்கை வாழ்பவன் மிக உயர்ந்த மனிதன். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவன் துறவி ஆகிவிட்டான். மற்றொருவன் குடும்பத்துடன் வாழ்ந்தான். துறவி தினமும் தவம் செய்து உலகத்தை விட்டு விலகியிருந்தான். ஆனால் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவன் பெற்றோரைக் கவனித்தான். விருந்தினர்களை மதித்தான். ஏழைகளுக்கு உதவினான். நேர்மையாக உழைத்தான். ஒருநாள் மக்கள் யாரை பெரியவன் என்று பேச ஆரம்பித்தார்கள். அப்போது கிராம மூத்தவர் சொன்னார், துறவி தனக்காக வாழ்கிறான். இவன் பலருக்காக வாழ்கிறான். அதனால் இவனே பெரியவன். இந்தக் கதையின் பொருள், துறவியாக இருப்பது மட்டுமே உயர்வு அல்ல. பிறருக்கு பயன் அளிக்கும் இல்லற வாழ்க்கைதான் உண்மையான உயர்வு. ஊக்கவுரை. நீங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதை நேர்மையாகவும் அன்புடனும் செய்தால் நீங்களே ஒரு பெரிய சாதனை செய்தவராகிவிடுகிறீர்கள். நிஜ வாழ்க்கை சம்பவம். ஒரு சாதாரண வேலை செய்யும் அப்பா. அவர் தினமும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, பெற்றோருக்கு மரியாதை, சமூகத்திற்கு உதவி, இதை எல்லாம் அமைதியாக செய்து வந்தார். அவரை யாரும் பெரியவர் என்று அழைக்கவில்லை. ஆனால் அவரது குழந்தைகள் வளர்ந்து நல்ல மனிதர்களாக ஆனபோது அவரின் வாழ்க்கையே ஒரு சாதனை என்று எல்லோரும் உணர்ந்தார்கள். நகைச்சுவை உதாரண கதை. ஒரு மனிதன் துறவி ஆகஸ்ட் நினைத்தான். அவன் சொன்னான், நான் உலகத்தை விட்டு விலகப் போகிறேன். அவன் மனைவி சொன்னாள், சரி, முதலில் இந்த மின்சார பில் கட்டிவிட்டு போங்க. அவன் யோசித்தான், இதுதான் பெரிய தவமாயிருக்கே என்று உணர்ந்து துறவி ஆகாமல் நல்ல இல்லறவாசியாக மாறினான். கதையின் சின்ன பொருள். சில நேரங்களில் வாழ்க்கையின் பெரிய கடமை சாதாரணமாக தோன்றும் பொறுப்புகளை நன்றாக செய்வதுதான். மீண்டும் குறள். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான். முயல்வாருள் எல்லாம் தலை. தமிழ் பொருள். இயல்பாக அறநெறியில் வாழும் இல்லறவாசி முயற்சி செய்பவர்களில் சிறந்தவன். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.